தேர்தல் நெருக்கத்தில் மனம் மாறும் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்களுடைய தொடர்ச்சியாக அந்த கருத்து பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது டிடிவி தினகரன் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். குறிப்பாக தொடர்ச்சியாக கடந்த சண்டே வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் அண்ணாமலையோடு நடந்துச்சு. குறிப்பாக உங்களுடைய மனம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாரு. மனம் மாறுமா சார்? அது அண்ணாமலை அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு நல்ல நண்பர். அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றப்ப நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். அவர் எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். டெல்லி வரைக்கும் உங்களுக்கான அந்த தொடர்ச்சி அந்த கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா வந்து முன்பே வந்து சொன்னாங்களா சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டணிக்குள்ள தக்க வச்சிருந்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு முறை டெல்லியெல்லாம் சென்று வந்தேன், முக்கியமானவரை சந்திச்சேன். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசல. ஏப்ரல் 11 பழனிசாமி இந்த அலைன்ஸுக்கு வந்தார். அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்டுகளை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், என்கிட்ட நாம் பெரிதும் மதிக்கின்ற நண்பர்கள், நலம் விரும்பிகள், எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவிற்கு எல்லாம் நடக்க வேண்டும் சொன்னார்கள். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், 4 மாதங்கள் வெயிட் பண்ணேன். சரி, இது சரி வராது என்று வெளியில வந்துட்டேன், அவ்வளவுதான். சரி, இப்போ வேற யாரும் தூண்டிலாம் வரலண்ணா, நானா முடிவெடுத்து தான் வந்தேன். யாரும் தூண்ட முடியுமா? அண்ணாமலை அப்படின்னு சும்மா யாராவது வேற பரப்பி விடுறாங்க. அவர் அது மாதிரி நண்பரும் கிடையாது. எங்கள் கட்சி விஷயங்கள்ல நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் என்பதில் நாங்கள் சரியா இருப்போம், எப்பயும் எடுக்கிறோம். அதனால எல்லோருக்கும் தெரியும் என்ன பத்தி. சார், அரசியல் பின்புலத்தில் ஒரு சில விஷயங்கள் புரியாம இருக்கும். குறிப்பா நீங்க வந்து கூட்டணியிலிருந்து விலகியதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ கூட்டணிக்குள்ள ஏற்றுக்கொண்டதா எந்த இடத்துலயுமே அவர் அறிவிக்கவே இல்லை. அந்த நெருக்கடியில தான் நீங்க வந்து அவரை அகைன்ஸ்டா சொல்லி வெளியே வந்துட்டீங்களா சார்? இல்ல, அவரு எங்களை கேட்டாங்க, எங்களை இணைப்பீங்களான்னு ஒரு தொலைக்காட்சியில கேட்டாங்க. அவர் கட்சியில இணைக்கிறத காலம் பதில் சொல்றாரு. இல்ல கூட்டணிக்கு நாங்க ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில இருக்கோம்னு நாங்க உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு அவரு இல்ல அவரு என்ன ஏற்றுக்கொள்றது? எங்களை நாங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும்ல. எங்க கூட்டணிக்கு தான் அந்த கட்சி வந்திருக்குன்னு சொல்றோம். இல்ல, அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணிக்கான தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அப்ப அவர் தானே ஏற்றுக்கொள்ளணும். அம்மாவுடைய கட்சி தலைமை தாங்கிறதுல எங்களுக்கு எந்த வித கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளர் தான் எங்களுக்கு பிரச்சனை. அவர் என்ன பிஸ்கோத்து எங்களை வந்து ஏத்துக்கிறது? நாங்க தான் அவரை வேணான்னு சொல்றோம். இது என்ன கேள்வி நீங்க கேட்கறது? இப்போ எந்த இடத்துலயும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஏதாவது ஒரு உங்க இதுல அடிக்கடி வந்து கேட்பீங்க சொல்லியிருக்கா? அதெல்லாம் கிடையாது. தவறு நீங்க கேட்கிற, அதுதான் சொல்றேன். சில கேள்விகள் நீங்க கேட்கிறப்ப உங்க கேள்வியே தவறா இருக்கு அப்படிங்கிற. ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்ற ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது அவர் எங்களை ஏத்துக்குவாரா? நாங்க வானத்தெல்லாம் பார்க்கல. நீங்க ஒரு தொலைக்காட்சி பேட்டியில அவங்க போட்டிருந்தாங்க, அதேபாடி டிடிவிக்கு இன், ஓபிஎஸ்க்கு அவுட் அப்படின்னு போட்டு டிடிவிக்கு இறக்கம் கேட்ட அன்னைக்கு அடுத்த நாளே நான் திருச்சியில் என்ன பேட்டி கொடுத்துருக்கேன்னு உங்க இதுல பாருங்க. புரியுதா? காலம்லாம் பதில் சொல்லாது, உரிய நேரம் வரும். நேரமும் பதில் சொல்லாரு, நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அந்த நேரம் வந்துட்டு நான் பதில் சொல்றேன். இப்போ பாஜக, அதாவது இப்போ அதிமுக பாஜக கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் உங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு முயற்சி எடுக்கிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சார், நானும் உங்க மாதிரி உங்க ஊடகங்கள்ல வர செய்தியை தான் சார் பாக்குறேன். உங்களுக்கு நீங்க திருப்பி நான் தமிழ்ல தானே பேசுறேன், திருப்பி என்ன பேச வைக்கிறீங்களா? பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும், கேண்டிடேட்டா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில தலைவர்கள் மீது உள்ள மரியாதையால் நான் 4 மாதங்கள் பொறுமையாக இருந்ததற்கு காரணம், நாங்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகாதவாறு எங்கள் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியோடு தேர்தலை எதிர்கொள்கின்ற அளவிற்கான நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. அது யார் சொன்னாங்க? அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுடைய நண்பர்கள், நலம் விரும்பிகள், என்னை விட மூத்தவர்கள், அனுபவமிக்கவர்கள் சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பு தள்ளி போயிட்டு இருக்கலாம், இல்ல அது நடக்காதுன்னு நான் யூகித்தப்ப நான் வெளில வந்துட்டேன். யாரு தூண்டி இல்லை, நானே தான் காரணம். எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகள் தான் எனக்கு கொடுத்த அழுத்தம் தான் தூண்டுதல், வேற யாரும் கொடுக்கல. சார், அதிமுக பாஜக கூட்டணி இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு வாய்ப்பா இருந்தாலும் சீமான் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. சோ அடுத்த வாய்ப்புன்றதை நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க சார்?
சார் அதாவது நாங்கள் சும்மா சின்ன கட்சி சார் 2.5% தான் சார் நயினார் நாகேந்திரன் சொல்ற மாதிரி வச்சிருக்கோம். அதனால கேள இல்ல அந்த தாக்கம் உங்களுக்குள்ள இருக்கு. குறைந்த அந்த 2 புள்ளி குறைந்த வாக்கு சதவீதம் பெற்றீங்கன்ற கட்சி அப்படின்னு சொல்லி நயினார் குறிப்பிட்டதை இல்ல சார், உண்மையை சொல்றேன். 2.5% தான் வாங்கியிருக்கோம். அவரும் 2.5% தான் வாங்கியிருக்காரு. அவங்க 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க. அவங்க நாங்க 170 தொகுதியில ஏதோ கணக்கெல்லாம் சொல்றாரு. ஆனா எங்களுடைய இல்ல எங்களுடைய பாதிப்பு அதான் அவங்க என்ன அவங்க கட்சி எங்களுடைய பாதிப்பு ஒரு ஆட்சிக்கு வரவிடாம தடுத்துச்சா இல்லையா? அதான் நயினார் நாகேந்திரனுக்கு உணர தெரியல பாவம். கரெக்டா? நாங்க 2.5% தான் வாங்கினோம். நாங்க 20 தொகுதியில தான் டைரக்டா வீழ்த்திருக்கோம். ஆனா அந்த பாதிப்பு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர பழனிசாமி முதலமைச்சராக விடாம தடுத்திருக்குல்ல இந்த கட்சி. அவர் இல்ல அவரை முதல்வராக்கியதுனால அவர் எங்களுக்கு செய்த துரோகத்திற்கு ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் கொடுத்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுத்த பதிலடி வெறும் 2.5% இவ்வளவு நடந்திருக்கு. அது 21 தேர்தல். அதற்கப்புறம் எங்க கட்சி இன்னும் பலப்பட்டிருக்கு. 26க்கும் அதே ரிவெஞ்ச் இல்ல ரிவெஞ்ச் இல்ல. நீங்க எப்படி வேணாலும் வார்த்தை போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம். எங்களுடைய குறிக்கோளை நாங்க பழனிசாமியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. அவ்வளவுதான். அடுத்த ஆப்ஷன் யார் சார்? வெயிட் பண்ணுங்களேன், நான் டிசம்பர்ல எல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லல. தாவேக்கா உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இல்ல சார். நீங்களா தொலைக்காட்சியில போறதெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை போட்டுங்க. நீங்க உங்க யூகத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இல்ல. நீங்க ஒரு கேள்வி டைரக்டா கேட்கிற உங்களோட உண்டான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. உங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை இருப்பது போல பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. சரிதான். பேச்சுவார்த்தை நடத்தல அப்படி நம்ம போடலாம். நீங்க எதை வேணாலும் போட்டுங்க. நான் எதுக்கு அதை சொல்லணும்? நீங்களா ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி தாவேக்காவோட அமமுக பேசிட்டு இருக்குன்னு. அதை நான் எதுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டேன். வாய்ப்பு இருக்கா பேசலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் செய்ய இல்லை. மிக்க நன்றி சார். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.